அருமையான பக்கம் வேணும் நம்ம ஊர் இல்லையா? அருமையான ஒளி ஒளி அமைப்பு. ஆமா. நேத்து கூட இந்த மாதிரி ராணி ஆடியஸ் இல்லையா? ஆமா. நேத்து ஏவிஎஸ்ஸா? ஆமாங்க, நேத்து ஏவிஎஸ். நேத்து ஏவிஎஸ், இன்னைக்கு ராணி. அருமையான ஒளி ஒளி அமைப்பியா? ஆமா. இந்த மாதிரி பக்கம் எல்லாம் மைக் செட் அமைஞ்சா நம்ம இதோட அந்த அண்ணன் 4 வருஷமா சந்திக்கிறோம். அப்படியா? ஆமா. இந்த மாதிரி பக்கம் எல்லாம் மைக் செட் அமைஞ்சிச்சுன்னா சரி, மாசத்துல 30-32 நாள் அசராம ஆடலாம். கண்டிப்பா. ஒரு சில நாளெல்லாம் அனாந்திர காட்டுல மலையில கொண்டு விட்டு ஆமனே வரட்டு கத்தெல்லாம் கத்த விட்டுருவாங்க. முந்தா நாள் போனா தோணுகால, அது என்ன ஊருன்னு? ஆமனே, ராமநாடு பக்கம். அடேங்கப்பா. ஆமா ஆமா. தங்கராசி இருந்தாலும் தாய் உமையவளை வணங்கி. ஆமா. ஹலோ 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 ஹலோ. மேற்கு சிமகில மேகாட்டு கோயிலில் கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயம்பட்டு போச்சு, காரணம் யார் சொல்லம்மா? மேற்கு சிமகில மேகாட்டு கோயிலில் கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயம்பட்டு போச்சு, காரணம் யார் சொல்லம்மா? சாட்டை உடுக்கையில் சத்தம் முழங்கிட தாயே நிலந்திடம்மா. சுலக்காளியே ஆட்டா தாயே, முத்து மாறியே ஆட்டா தாயே. மேற்கு சிமகில மேகாட்டு கோயிலில் கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயம்பட்டு போச்சு, காரணம் யார் சொல்லம்மா? எட்டு திசை கட்டி ஆண்டு வந்தானே
காளியே ஆத்தா தாயே முத்து மாரியே ஆத்தா தாயே மேற்கு மகிழ மேகாட்டு கோயில கதை ஒன்று நடக்குதம்மா காட்டு புலி ஒண்ணு காயப்பட்டு போச்சு காரணம் யார் சொல்லம்மா பெரும்புமிக்க பெரியவர்களே பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே காலைகளை காடு சென்று மாலைகளை வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களை விழா கமிட்டியாளர்களை இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே கோயில் பூசர் ஐயா அவர்களை காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உங்கள் அனைவருக்கும் சேதுபதியாகி நான் முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதை புனித துவங்க வேண்டும் என்றால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இரண்டால் தமிழ் கடவுள் முருகனை வணங்கி கண்டிப்பாக பின்பு கதை பணிக்கு செல்ல வேண்டும் ஆகினாலே அப்படி ஹலோ தீர்த்தங்கட்டு தேவர் மலை தேவரல்ல வாழுமலை விராலி மலை சோழகில கந்த வேலையா பூசை முகம் காணோதையா முருக வேலையா தீர்த்தங்கட்டு தேவர் மலை தேவரல்ல வாழுமலை தேவரல்ல வாழுமலை விராலி மலை சோழகில கந்த வேலையா உனக்கு பூசை முக காணுதையா முருக வேலையா விராலிமல தோழகில கந்த வேலையா உனக்கு பூசை முக காணுதையா முருக வேலையா தேவர் மலை தேவரல்ல வாழுமலை தேவரல்ல வாழுமலை உலகப்படி சோலையில கந்த வேலையா உனக்கு பூசை முக காணுதையா முருக வேலையா பாசி வடந்த மலை
இருந்துட்டாலும் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்வித குற்றம் குறை இருந்துட்டாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகளை மன்னித்து விடியவரை நல்ல ஆதரவு கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு தாய் மீனாட்சி ஆமாங்க தாய் மீனாட்சியை வணங்கிட்டு ஆமா பின்பு கதை பண்ணிக்கு செல்ல வேண்டும் ஆகினாலே அப்படியே அவள் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு சக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ளே வாராளாந்தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமால தோல் மீது போட பூமால போடு ஒரு திருநாள் மன்ன பூந்தேர போட்டி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடு ஒரு திருநாள் மன்ன பூந்தேர போட்டி வரும் பெருநாள் மறையாத அன்பட்ட மகராசி மாறாதே என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடு தேரோடு உறவாடு ஒரு காட்சி மனசு இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கனிடம் ஆசை வச்ச ராசாத்தி போடாத வேஷமல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷமல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு வரி போற மல்லுக்கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ணை கண்டு மணிஞ்சாரு வேலென்ன வாழென்ன பெருப்பான ஆடென்ன நினைச்சத முடிப்பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கனிடம் ஆசை வச்ச ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ளே அவ வாராளாந்தேருக்குள்ளே பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கனிடம் ஆசை வச்ச ராசாத்தி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கனிடம் ஆசை வச்ச ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள அவ வாராளாந்தேருக்குள்ள பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சக்கனிடம் ஆசை வச்ச ராசாத்தி மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமலை ஒத்தக்கடை அருகிருக்கும் சக்கம்பட்டி சக்கம்பட்டிக்கு அருகிருக்கு சிட்டாம்பட்டி என்பது என்னுடைய ஊராகும் என்னுடைய பெயரை சேதுபதி தேவர் என்னுடைய மனைவி பெயரை செம்பாகி எனக்கு திருமணம் அடைந்து வெகு நாட்களாக குழந்தையே இல்லை அப்பொழுது என்னுடைய குல தெய்வமாகப்பட்டவன் எம்பெருமான் மாயாவதாரன் மணிமாட்டுக்காரன் அந்த அழகுமலை அரிராமக்காரனை தஞ்சம் என்று அன்னவரை பூசித்தவனமாக வாழ்ந்து வந்தேன் அன்னவருடைய அருளாலே வெகு காலங்களித்து எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தையோ வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலே அன்னவனுக்கு வெள்ளச்சாமி 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 என்று வெள்ளச்சாமி
என்ற பேர்நாமத்தை வைத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகின்ற இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் அப்படி சீரோடு சிறப்போடு வளர்த்து வந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் எப்படியெல்லாம்